அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதங்களில் மிகவும் புண்ணிய மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போகக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மாசி மாத அமாவாசையில் எப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ரு தோஷம் எப்படி நீங்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளிலும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்றும், அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசியை பெற்று தெய்வங்களின் அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாடு நாளாக மாசி மாத அமாவாசை பார்க்கப்படுகிறது. அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அதே போல் மாசி மாத அமாவாசைக்கு என்றும் ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்து நாம் செய்யும் தர்ப்பணம், சிராத்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபடுகின்றன. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மன திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்கள் நீக்கி முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது. அன்று காலை 9:02 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 7:17 வரை அமாவாசை திதி இருக்கிறது. மாசி மாத அமாவாசை இந்த வருஷம் அவிட்டம் நட்சத்திரம் இணைந்து வருகிறது. அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்வதன் மூலம் 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சிதார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமைந்து வருகிறது. சிவ வழிபாடு செய்து சிவனின் அருளை பெற்று கையோடு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற்றால் பித்ருக்களில் இருந்து விடுபட முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றை அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல்லை நெய்வேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்துகிறது, வாழ்க்கையில் சமநிலையையும் நலத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாத அமாவாசை பால்குண அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது. அன்றைய நாளில் புனித நதிகளிலும் மற்றும் குளங்களிலும் அல்லது கோவில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. இது நம்முடைய மனம், உடல், ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்ம பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்து என்றும் சொல்லப்படுகிறது. புனித நதிகளில் நீராடிய பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்றும் சொல்லலாம். மாசி மாத அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு தானம் செய்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றவர்களின் பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையிலும் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மனநிறைவை தருகிறது என்று சொல்லலாம். இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கையும் அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாத அமாவாசை நாளில் பக்தியுடன் சிவன், அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது. இதனால் இவர்கள் 3 பேருக்கும் அளிக்கும் தானங்கள், செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் பிராமணர்களுக்கு தானம் அளிக்கும்போது எல்லா பிராமணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது. சிரார்த்த காரியங்கள் செய்து வைக்கும் பிராமணர்களுக்கு மட்டுமே தானம் அளிப்பது சிறந்ததாகும்.
அமாவாசை சனி பகவானுக்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் அவரை மலர், கருப்பு எள், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு சனி பகவானின் அருளை பெறுவது ரொம்பவே நல்லது. இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாத அமாவாசைக்கு என்பது மிகவும் சக்தி நிறைந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களின் வழிபாடு மற்றும் பரிகார பூஜைகள் செய்வதன் மூலம் அதிக பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அமாவாசை நாட்களில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நேரில் வருவதாக ஐதீகமாகும். இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவர்களை நினைத்து வழிபட்டால் அவர்களின் மனம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசிகள் வழங்குவார்கள் என்றும் நம்முடைய சந்ததிகள் நலமுடன் வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அமாவாசை என்பது வழிபாட்டு நாட்களில் மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் மற்ற அனைத்து நாட்களிலும் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் புனித நீர் ஆடுவது, முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, தர்ப்பணம் கொடுப்பது மற்றும் தான தர்மங்கள் செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது, காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசியை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. காகங்கள் யமலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நாம் வைக்கும் உணவை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறப்படுகிறது. அமாவாசை தினங்கள் முன்னோர்களை மட்டுமே வழிபட வேண்டும் என்பதால் இந்த நாட்களில் மற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள், மங்கள நிகழ்வுகள் ஆகியவற்றை செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் முன்னோர்களுக்கான வீட்டிலும் கோவிலிலும் தனியாக விளக்கேற்றி வைத்து வழிபடுவது மிக சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. அது அவர்கள் மோட்சமடைய வழிகாட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. பூமியில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள், தானங்கள் ஆகியவற்றில் முன்னோர்கள் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசி இருந்தால் நமக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த வீட்டில் முன்னோர்களின் வழிபாடு, அவர்களுக்குரிய தர்ப்பணம், சிதார்த்தம் போன்ற காரியங்கள் செய்யப்படுவதில்லையோ அவர்கள் வீட்டில் பித்ரு தோஷம், பித்ரு சாபத்தால் திருமண தடை, குழந்தை பெரு ஏற்படுவதில் தடை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பண விரயம், மருத்துவ செலவு உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், முன்னோர்களின் ஆசையை பெறவும், அனைத்து நலன்களை பெறுவதற்கு அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. மாசி அமாவாசை கோடைக்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கும் காலம்தான் மாசி மாதம் ஆகும். இந்த மாசி மாதத்தில் சிவராத்திரி, காரடையான் நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படுகின்றன. மாசி மாத அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்ட பிறகு குளக்கரை மற்றும் ஆற்றங்கரை போன்ற நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே நல்லது. முன்னோர்களுக்கு திதி, அதாவது தர்ப்பணம் கொடுத்து முடித்த பிறகு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்களில் மாசி மாத அமாவாசை நாளில் திருஷ்டியை கழிக்க பூசணிக்காய் ஒன்றை எடுத்து தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் இடங்களில் அதற்குரிய நேரத்தில் உடைக்கிறது ரொம்பவே நல்லது. இதை செய்வதன் மூலம் தொடர்ந்து வரும் காலங்களில் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலம் வீண் செலவுகள் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது. மாசி மாத அமாவாசை நாளில் மறைந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து நமக்கு அவர்களின் ஆசி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் மாசி மாத அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் தீரும் என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. வருகின்ற மாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்களின் ஆசியை பெற்று நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.